தலைவா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது படத்தை ரிவ்யூ பண்ண முடியாது. இது ஒரு காமெடியா ஒரு கதை பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம் முடியாது. கதையா நீங்களே விமர்சனம் பண்ண மாட்டீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க இந்த டிவியில இதுதான் கதைன்னு உங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கதை. தனி ஒரு தனி மனிதனா போய் படத்தை பார்க்கலாம் வரலாமே தவிர பப்ளிக்ல இந்த படத்தை ரிவ்யூ பண்ணவோ சொல்லவும் முடியாது. காமெடியா இருக்கு. காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஜாலியா பார்க்கலாம், சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா கதைன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. பெருசு கடைசி வரைக்கும் பெருசா தான் இருக்காரு. அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மூஞ்சி அது அவங்கவுங்க விருப்பம். நீங்க நீங்க எழுதுற ரிவ்யூ பொறுத்து தாங்க இருக்கு. காமெடி இருக்குங்க, அவ்வளவுதாங்க நான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா தலைவா? நான் அது சொல்லல, நான் அது சொல்லவும் முடியாது. ஓகேங்களா? ஆனா காமெடியா இருந்துச்சு, சிரிச்சங்க. இது ஓப்பனா சொல்லிடுறேன். ஓகே பாய். மீடியா தான். படத்துல காமெடி எல்லாமே சூப்பரா இருக்குது. காமெடி தான். அந்த கதை எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. கதை எதுவுமே படத்துலயே இந்த மொத்த ஃபீல்ட்லயும் இது கொஞ்சம் புதுசான ஸ்டோரியா இருக்கு. அதனால வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெருசு படம் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச சீனு லாஸ்டாவே நல்லா இருக்கு. வந்து ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க. அந்த சீன்ல அவளுக்கு நெசிக்கிறது வர ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருசு படம் போவா நல்லா போகும். கண்டிப்பா வைபவ் சாருக்கு செம்ம பெஸ்ட். ஆமா, அவரோட கலாச்சாரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல்ல படம் நல்லா இருந்ததுப்பா. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் கொஞ்சம் ஏ டைப். பட் இந்த காலத்துல அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கணும். ஏன்னா இந்த காலம் எப்படியோ மாறி எடுத்து நம்ம அந்த கண்டென்ட் மாத்திரம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ எனக்கு நல்லா சிரிச்சுதான் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இது எல்லாம் சேர்ந்ததுதான். பட் ஒத்தொத்தர் மனசு ஒரு மாதிரி. நம்மளால எதுவும் நம்ம பர்சனல் நம்ம என்ஜாய் பண்ணோம், அவ்வளவுதான். மத்தவங்களை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு படம் என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்தது. எல்லாருமே சூப்பரா நடிச்சாங்க. அது படம் மாதிரியே இருக்குல்ல. எல்லாருமே நல்லா தத்ரூபமா நடிச்சாங்க. சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு அந்த டைலாக் எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. படம் வந்து ஃபுல்லாவே சிரிக்கலாம். அதனால ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு சிரிக்கிற மூவியா இருக்கு. நல்ல ஒரு காமெடி ஃபன் ஃபீல்டு லாஃப்டர். அப்படிலாம் எதுவும் இல்லை. மூஞ்சி சுளிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. எதுவும் ஜட்மெண்டலும் இல்லாம வந்து யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் வைப் அண்ட் கோ. அவ்வளவுதான். வைபவ் ஆக்டிங் சூப்பர் பாக்கு, சுனில் ஆக்டிங் சூப்பர் பாக்கு. எல்லா காஸ்டிங்கும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல எல்லா சீனும் எனக்கு நல்லா சிரிச்சேன். ரொம்ப நாள் நான் ட்ரெய்லரும் பார்க்கல. இது என்ன படம்னு தெரியாம தாங்க வந்தேன். ஃப்ரெண்ட் ஹஸ் இன்வைட்டட் மீ, so I just came. பட் உள்ளக்கு வந்ததுக்கு அப்புறம் I really thank him for inviting me. அவ்வளவுதான். டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. I think every credit goes to the director. கரெக்டா டச் பண்ணிருக்காரு. என்னென்ன பாயிண்ட்ஸ் டச் பண்ணணும். ஓவராலா படம் சூப்பர். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாம் கிடையாதுங்க. ஏன் சர்டிபிகேட் வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, குட். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு படம். ஒரு 100% அடல்ட், அதாவது ஒரு அடல்ட் காமெடி படம். தமிழ்ல இது மாதிரி பெருசா வந்ததில்ல. என்னன்னா அடல்ட் காமெடினா ஒரு முகம் சுழிக்கிற மாதிரிலாம் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு காமெடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. அதான் அடல்ட் ரேட்டட் படம்ன்றதுனால வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கான்செப்ட் நமக்கு தெரியுது ஆல்ரெடி ட்ரெய்லர்ல. அதனால அடல்ட் ரேட்டட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஏ ரேட்டட்னா ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். எல்லாருமே எந்த ஆடியன்ஸும் யாருமே வேணாலும் வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாயபுளா எடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சுனில் வந்து எனக்கு பர்சனலா அவரோட அந்த சீதகாதி படத்துல இருந்து அவரோட காமெடிஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு அண்டர் ரேட்டட் காமெடி. ஸோ இதுல வந்து அவர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இதுல வந்து காமெடின்றது காமெடிஸ் தனியா ஒரு ட்ராக்லாம் வைக்காம சிச்சுவேஷனல் காமெடிஸ் தான். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏதோ ஒரு டப்புன்னு ஒரு ஒன் லைனரு அந்த மாதிரி நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு சீக்வன்சஸ் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப அதாவது வயிறு குழுந்து சிரிச்சவே நல்லா அந்த மாதிரிலாம் இது இல்லை சார். அதாவது அதான் சொல்றேன், பெருசுன்றது அந்த
அவங்க அப்பாவோட சம்மந்தப்பட்டது தான். பட் ஆனா படம் வந்துட்டு ஒரு மெசேஜோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ஒரு மையக்கரு அந்த படத்துக்கு, அதனால தான் பெருசு. பெருசு அதாவது அது அவருக்கு பெருசு ஆக்டிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு பாடி படத்துல அவ்வளவுதான். என்ஜாயபிள் 2 hours தான் நமக்கு ரன் டைம். நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா 100% பார்க்கலாம்.